வணக்கம். 2025 மார்ச் 4 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி விலகியது. தென் மாவட்டங்களுக்கு 15 சென்டிமீட்டர் மழைப்பொழிவையும் டெல்டா மாவட்டங்களுக்கு 5 to 7 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவை கொடுத்து விலகி இருக்கிற நிலையில மெலிந்த காற்று சுழற்சி ஒன்று இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த காற்று சுழற்சி மழை தராது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தாழ்வு மண்டலமாக மாறி மடகாஸ்கர் பகுதியை நோக்கி நகரப்போகிற அந்த நிகழ்வு ஈர்த்து வைத்திருக்கிறது. அடுத்த காற்று சுழற்சி வரக்கூடிய 10ஆம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கும். 11ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை தொடக்கும். தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 11, 12, 13 மார்ச் 11, 12, 13 தேதிகளிலே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. லேசான அல்லது நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க இப்பொழுது வரையும் தெரிகிறது. இதற்கிடையே வெப்பம் உயர்ந்தது. நேற்றைக்கு உயரழுத்தம் வந்தது. பகலில் வெப்பத்தை உயர்த்தியும் இரவிலே குளிரை கூட்டியும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடரும். வரக்கூடிய 9ஆம் தேதி வரை வெப்பமானது பகலிலே 100 டிகிரி வரை எட்டும், இரவிலே 19 டிகிரி வரை எட்டும். இது கரூர், பரமத்தி மற்றும் ஈரோடிலே பதிவாகும். 11, 12, 13 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுத்த பிறகு மீண்டும் வெயில் 3 நாட்களுக்கு எட்டும். பிறகு அடுத்த காற்று சுழற்சி 22ஆம் தேதி 21 எதிர்பார்க்கப்பட்டது. 17ஆம் தேதியே இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கும். 18ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை தொடக்கும். ஆக மார்ச் 11, 12, 13 பிறகு மார்ச் 18, 19, 20, 21, 22 தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி வந்து வடகடலோரம் வரைக்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கலாம். சூரியனின் குத்துக்கதிர் வரும் என்பதனால மார்ச் 18க்கு பிறகு மழை அதிகரிக்கும். கோடை என்பது வெயிலும் மழையும் கலந்த வானிலையாக இருக்கும்.